ஒரு 3 விஷயம் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. ஓகே. குயிக்கா ரெடி ஆகலாம். இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ஹாப்பியோ கிளாம் நான் சொன்னல, இப்போ நாங்க எங்க மேக்கப்பை ரீவாம்ப் பண்றோம். பட் எனக்கு நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து ஐலைனர். நீங்க எப்படி போடுறீங்க? எனக்கு ஐலைனர் போட்டா கொஞ்சம் ஐ அப்படியே பாப் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் எனக்கு அந்த திக்கா பிளாக்கா இருந்தா பிடிக்கும். ஸோ அது வந்து நல்லா எனக்கு ஜெட் பிளாக்கா இருந்தா பிடிக்கும். அது வந்து ஒரு பிராண்ட்ல நல்லா இருக்கும். லாக்மேல பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரஷ் நல்லா இருக்கும். பட் எனக்கு லாங் ஸ்டேயா வேணும். ஸோ இது வந்து ஒரு பிராண்ட்லேருந்து ஒன்று எடுத்து இந்த கலர், இந்த ப்ரஷ், இந்த ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் இப்போ போட்டுட்டு இருக்கிற ஐலைனர் வந்து இதான் ஹாப்பியோ கிளாம் எங்களோட ஐலைனர். அவ்வளோ நான் எங்கே போனாலும் மேக்ஸிமம் லிப் பாம், ஐலைனர், மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலாக சன்ஸ்க்ரீன் போடணும்னு வாங்க, எங்ககிட்ட சன்ஸ்க்ரீன் இருக்கு. பட் நான் ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா நான் சன்ஸ்க்ரீன் போடுறது இல்லை. ஏன்னா நீங்க சன்லயே போறது இல்ல. இல்லை போறேன், ஆனால் நான் போடுறது இல்லை. ஆக்சுவலாக போடணும். நான் தப்பான அட்வைஸ் கொடுக்குறேன். டாக்டர்ஸ் வந்து எல்லாரும் போடணும். சரி, என்னென்ன விஷயங்கள் அப்ளை பண்ணணும்? இப்போ வீட்ல இருந்து வராங்க, வெயில் காலம் வேற அதிகமாயிடுச்சு. பெண்கள் அவங்களுடைய மேனியை வந்து பொன் போல பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கணும். ரெண்டாவது இன்டேக் முக்கியம். இன்டேக் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ. வெஜிடபிள் ஜூஸஸ். ஓகே, நான் சும்மா விற்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல. வெஜிடபிள் ஜூஸஸ். தேர்ட் வந்து இது எல்லாமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். இன்னும் கொஞ்சம் அது ஹெல்த்தியா இருந்தா இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிடும். ரெகுலரா நைட் க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன் பிளாக் இது போதும். நிறைய எல்லாம் வேண்டாம். அப்படியா? சூப்பருங்க சூப்பருங்க. சரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐலைனர் போடுறதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், என் கலருக்கு எது செட் ஆகும்? ஏன்னா நிறைய நேரங்களில் கடைக்கு போனால் அந்த ஷேடு கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க அடுத்த வாட்டி வாங்க நாங்கள் சொல்றோம். அது வந்து ரொம்ப ஆக்சுவலா அதனால தான் நாங்கள் இப்போ மேக்கப் லான்ச் பண்ண போறோம்ல, இது ரீவாம்ப் வெர்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் ஃபவுண்டேஷனே 9 to 10 ஷேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சீலர் ஒரு 9 to 10 ஷேட்ஸ், லிப்ஸ்டிக்ல 20 ஷேட், எல்லா ஸ்கின் டோனுக்கும் இருக்கிற மேட்ச் ஆகிற மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதனால தான் இந்த செக்ஷன் அதுக்கு கொஞ்சம் காலி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர். சார், லிப்ஸ்டிக்ல நீங்க ஒரு 2-3 ஷேட் சொல்லுங்க. இந்த 2-3 ஷேட், அட்லீஸ்ட் ஒரு 2 ஷேட் இத பேக்ல வச்சிட்டா இது எல்லாத்துக்குமே செட் ஆகும்னா என்ன ஷேட் யூஸ் பண்ணுவீங்க? நான் எப்பவுமே நியூட் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு லைட்டா இருந்தா பிடிக்கும். கொஞ்சம் அந்த earthy brown லைட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கலரா இருக்கவங்க, நல்ல கலர். ஆக்சுவலா கலர் அதெல்லாம் எனக்கு பெரிய இதுவே இல்லை. எனக்கு ஹெல்தி ஸ்கின்னா நான் அட்மையர் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் டஸ்கி ஸ்கின் டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கும் பார்க்க, டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ ஹெல்தி ஸ்கின் தான். அது க்ளோவாக இருக்கா, ஆக்னே, பிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்குறோமா, அதுதான் பெரிய விஷயம். ஹெல்த்தியாக இருக்கணும், அப்படியே பல்லன்னு அவ்வளோதான். அதுதான். அதுக்கு ஏதாச்சும் அப்போ டிப்ஸ் சொல்லுங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த ஜூஸை குடிங்க, இல்லை இது எது போடுங்க. வெயில் காலம் இல்லை, அது வந்து பல வருஷமாக நான் குடிக்கிறேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். பீட்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் வந்து பழமாக எடுத்துக்கணும், நோ ஜூஸ். காய் வந்து ஜூஸா குடிக்கணும், டார்ச்சர். இல்ல பாவக்காய் ஜூஸ் குடிப்பீங்களா? பாவக்காய், சொரக்காய் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ், கேரட் ஜூஸ், இது எல்லாமே. ஆனா இவ்வளவு குச்சா போறோம், தண்ணியெல்லாம் கலக்கூடாது. நோ உப்பு, நோ சக்கரை, வெறும் அந்த ஃப்ரூட் அப்படியே குடிச்சு வெஜிடபிள். அண்ட் ஃப்ரூட் வந்து பழமா சாப்பிடணும். சோ குட்.